இப்போ நம்ம கலெக்ஷன்ஸில் டிக்ஷனரியை பற்றி தெளிவாக பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் உங்கள் குரு, வெல்கம் டு ஜி ஸ்கொயர். ஸோ டிக்ஷனரியை பொறுத்தவரையில் இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கீ வேல்யூ பேர்ஸ். ஓகேவா, இதில் வந்து கீ அப்படின்ட்டு ஒரு எலமெண்ட் இருக்கும். அந்த கீக்கு தேவையான வேல்யூ. ஓகேவா, இந்த கீக்கு இதுதான்ப்பா வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கும். அண்ட் இந்த டிக்ஷனரி வந்து கர்லி பிரேசஸ்குள்ளே இருக்கும். ஓகேவா, and it is said to be as ordered and mutable, and also it does not allow any duplicates. சரியா? ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி ஒன்று இனிஷியலைஸ் பண்ணுறேன். அந்த டிக்ஷனரியில் நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துப்போம். இது கண்ட்ரியோட நேம் அண்ட் அதோடைய கேபிட்டல் என்னது? நியூ டெல்லி. ஓகேவா, ஸோ நியூ டெல்லி. அண்ட் இதை நம்ம கமா யூஸ் பண்ணி தான் செப்பரேட் பண்ணுவோம். ஸோ இந்தியா, அதுக்கு நியூ டெல்லி, கமா யூஎஸ்ஏ. ஸோ இதுதான் வந்து நம்ம இனிஷியலாக எடுத்துக்கக்கூடிய கேபிட்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரி. ஓகேவா, இந்த டிக்ஷனரியில் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கீ, இது வந்து வேல்யூ. அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில், அதாவது ரெண்டு பேருக்கு நடுப்புற நம்ம கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இதை நம்ம ஜஸ்ட் வழக்கம் போல் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ பிரிண்ட் கேபிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதை நான் ரன் பண்ணுறப்ப எனக்கு அவுட்புட்டில் அப்படியே நம்ம ரன் பண்ணோன்னா நமக்கு அவுட்புட்டில் அப்படியே ஃபுல்லாக எல்லா டிக்ஷனரியும் வந்து லிஸ்ட் அவுட் ஆகிட்டு. சரி, இந்த டிக்ஷனரியில் நம்ம என்னென்னலாம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ நமக்கு குறிப்பிட்ட கீழே இருக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா, அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ பிரிண்ட். ஓகேவா, பிரிண்ட் என்னது? இப்போ நம்ம என்னத்தில் இருக்கோம்? கேபிட்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரி இருக்கும். கேபிட்டல்ஸ் டாட் கெட். ஓகேவா, எதை கெட் பண்ண போகிறோம்? ஒரு கீ. அந்த கீயோட வேல்யூ என்ன? இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, இப்படி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இதை நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ நமக்கு அவுட்புட்டில் இந்தியாவோட வேல்யூ என்னங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது நியூ டெல்லி அப்படிங்கிறது தான் இந்தியாவோட கேபிட்டல். அது வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம டிக்ஷனரியில் ஒரு கீ வேல்யூ பேரை புதுசாக ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். we can give just capitals, நம்மளோட டிக்ஷனரி நேம். ஓகேவா, கேபிட்டல்ஸ் டாட் அப்டேட் அப்படிங்கிற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். அப்டேட் அப்படிங்கிற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். அப்டேட் இங்கே வந்து நம்ம ஒரு கீ அப்புறம் ஒரு வேல்யூவை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ நம்ம மென்ஷன் பண்ணுறது கீ வேல்யூ பேர இருக்கிறதுனால நம்ம கர்லி பிரேசஸ்குள்ளே தான் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம கீ ஒன்று கொடுக்குறோம். என்ன அப்படின்னாக்கா ஜெர்மனி அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அண்ட் அதோடைய வேல்யூ. ஓகேவா, அதோட வேல்யூ என்னன்னு கொடுக்குறோம்? பெர்லின் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம கேபிட்டல்ஸில் இந்த வேல்யூ வந்து அப்டேட் பண்ண போகிறோம். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட்டில் ஜெர்மனி அண்ட் பெர்லின் இது வந்து ஆட் ஆகி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, அப்போ இந்த அப்டேட் ஃபங்க்ஷனை வச்சு நம்மளால் புதுசாக ஒரு கீ வேல்யூ பேரை ஆட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கீ வேல்யூ பேரை நம்மளால் அல்டரும் பண்ண முடியும். சரியா, அது எப்படின்னு பார்ப்போம். இப்போது அகெயின் கேபிட்டல்ஸ் டாட் அப்டேட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்டேட் கர்லி பிரேசஸ், இதுக்குள்ளே ஆல்ரெடி இருக்கக்கூடிய யூஎஸ்ஏவை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, யூஎஸ்ஏ எடுத்துக்கிறேன். யூஎஸ்ஏ அதோடைய வேல்யூ வந்து நான் என்னன்னு மாற்ற போகிறேன் அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் கலிஃபோர்னியா அப்படின்னு மாற்றுவோம். ஓகேவா, கலிஃபோர்னியா அப்படின்னு சொல்லி மாற்றுவோம். இப்போ நான் அதை மறுபடியும் ரன் பண்ணுறேன். நமக்கு அவுட்புட்டில் யூஎஸ்ஏவோட வேல்யூ வந்து கலிஃபோர்னியா அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. சரியா, ஸோ அப்டேட்டை யூஸ் பண்ணி நம்ம எய்தர் புதுசாக ஒரு கீ வேல்யூ பேரையும் ஆட் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு கீ வேல்யூ பேரை அட்ஜஸ்ட்டும் பண்ண முடியும். சரியா, சரி, இப்போது நம்ம ஒரு பர்டிகுலர் கீ வேல்யூ பேரை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இப்போ நான் அதை ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு பர்டிகுலர் கீ வேல்யூ பேரை நம்ம வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் கேபிட்டல்ஸ். ஓகேவா, டாட் இங்கே வந்து பாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, பாப் இதில் வந்து ஒரு கீயோட வேல்யூ கொடுக்கணும். ஓகேவா, இங்கே நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கீழே மிஸ்டேக் ரஷ்யா. ஓகேவா, ரஷ்யா எடுத்து இந்த கீழே யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ரஷ்யா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் இதை பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ அதை நான் ரன் பண்ணுறேன். நமக்கு அவுட்புட்டில் ரஷ்யாவே இல்லை, காணாம. ஓகேவா, இப்போ இருக்கக்கூடிய இன்புட்லேருந்து ரஷ்யா வந்து அவுட்புட்டில் இல்லை. ஸோ அது வந்து பாப் அவுட் ஆகிடுச்சு. சரி, ரைட்டு. இப்போது பர்டிகுலர் இதை எப்படி பாப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அகெயின்
இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டில் உள்ள எலமெண்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து ஒன்ஸ் அகெயின் அந்த டிக்ஷனரி நேம் டாட் இதில் வந்து பாப் ஐட்டம் சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா, பாப் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள எதுவுமே கொடுப்பானா, ஜஸ்ட் இப்படி கொடுத்தோம் அப்படின்னாக்கா இப்போ இதில் வந்து லாஸ்ட்டாக என்ன இருக்கு, ரஷ்யா இருக்கு. ஓகேவா, இப்போ நான் ரன் பண்ணேன்னா ரஷ்யா வந்து இருக்காது. சரியா, உங்க அவுட்புட்டில் ரஷ்யா வந்து இல்லை, அது வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. சரியா, இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா இதை நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம மட்டும் லாஸ்ட்டில் என்ன இருக்குது, சைனா இருக்குது. இப்போ ரன் பண்ணோன்னா சைனா அவுட்புட்டில் இருக்கக்கூடாது. ஓகேவா, நமக்கு அவுட்புட்டில் இந்தியா யூஎஸ்ஏ இது ரெண்டு தான் இருக்குது. சைனா வந்து ரிமூவ் ஆகிட்டு. ஓகேவா, ஸோ இது ஸோ இப்போ இது ஓகே. இப்போ வந்து மொத்த டிக்ஷனரியுமே நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஸோ வி கேன் ஜஸ்ட் கிவ் அஸ் கேபிட்டல்ஸ் டாட் கிளியர். ஓகேவா, அதாவது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடணும், எல்லாத்தையும் எம்டி டிக்ஷனரியாக விட்டுரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இப்போ நான் ரன் பண்ணுறேன், நமக்கு எம்டி டிக்ஷனரி தான் அவுட்புட்டில் இருக்குது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் வந்து டிக்ஷனரியோட பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அண்ட் இட் இஸ் அ little bit complicated collections as compared to the previous ones. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.